நாங்கள் வந்து வீட்டில் ஜாலியாக மேட்ச் பார்த்துக்கிட்டு அப்படியே சரி ஏதாவது என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா மழை வருது. இங்கே பாருங்க தலைவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம. என்னண்ணா விளாகிங் எடுக்க போலான்னா மழை பெய்யுது. சரி ஓகே, வீட்டில் வந்து உட்காந்தோடனே திடீர்னு வெயில் அடிக்குது. நம்ம இன்னைக்கு எப்படி விளாகிங் வெளில போறதா இல்லையா? நம்ம ஆல்ரெடி சிக்கன் பிரியாணி பண்ணியாச்சு, விக்கல் சிக்கன் வர பண்ணிட்டோம். பெப்பர் சிக்கன்ற பேர்ல ஒரு விக்கல் சிக்கனு. சீ ஃபுட்ல இது ஃபிஷ்ஷா இல்லை எப்படி? ப்ரான் மசாலாவா? சைனீஸ் ஐட்டம் ட்ரை பண்ணலாமா இன்னைக்கு? சில்லி ப்ரான்ஸ் இந்த ரெஸ்டாரண்ட்டு பெரிய பெரிய ரெஸ்டோ பார்க்கெலாம் தருவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்டைலில் கேப்சிகம்லாம் போட்டு நார்மலாக இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்? சில்லி ப்ரான்ஸ் பண்ணிடலாமா? சரி. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இன்னைக்கு நான் நிறைய யூடியூப்ஸ்லையும் பார்த்துருக்கேன். இந்த ப்ரானோடைய ஹெட் இருக்கு இல்லையா, மண்டை, அந்த மண்டையை கூட வந்து ஸ்டவால போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்றாங்க. ஆஹா ஓஹோன்றாங்க. இன்னைக்கு அதையும் அது தெரியல, நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போமா? ப்ரான்ஸோடைய அந்த ஹெட்டு வேஸ்டேஜில் போடுறாங்க இல்லையா, அதை அந்த மாதிரி பண்ணாதீங்க, அது அவ்வளோ டேஸ்டாக இருக்குன்றாங்க. ப்ளஸ் வந்து சில்லி ப்ரான்ஸு, ப்ரான் மண்டகரி வறுவல். வெல்கம் டு இடியாப்பம் பிளாக்ஸ். ரோலியா மார்க்கெட்டுக்கு போயிட்டு நம்ம இன்னைக்கு பண்ண போகிற சில்லி ப்ரான்ஸ் அண்டு ப்ரானோடைய ஹெட் ஃப்ரை, அதுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. ப்ரான்ஸ் 1 kg அண்ட் தென் கேப்சிகம் என்னடா எப்படி இருக்குதுன்னு பார்க்காதீங்க, இதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம். அண்ட் ஆனியன் கியூப் சைஸாக கட் பண்ணிட்டு பிரித்து வச்சிடுறோம். அண்ட் இவன் தான் வந்து இன்னைக்கு புதுசாக நம்ம ட்ரை பண்ண போகிறோம், ப்ரான்ஸோடைய ஹெட்டு. ஸோ இவனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சளில் ஊற வச்சிருக்கோம். இவனை வந்து லாஸ்ட்டாக அப்படி வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்படி ப்ரான்ஸ் எடுத்து வைக்கிறோம். வச்சுட்டு திஸ் இஸ் கால்ட் கார்ன்ஃப்ளவர். இந்த கார்ன்ஃப்ளவரை வந்து லைட்டாக அப்படி மேலே கொட்டுறோம். இது ஏன்னா ஒரு கோட்டிங் மாதிரி கொடுக்குறோம். ஆமா, ஏன்னா இவனை வந்து ஒரு ஃப்ரை பண்ணி எடுப்போம். அந்த ஃப்ரை பண்ணும்போது இவனுக்குள்ள அந்த ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இவனை போட்டு நல்லா ஒரு மேக்னேட் பண்ணிட்டோம்னா, ஆமா, இவன் கூட சேர்ந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட், லைட்டா சால்ட்டு இதெல்லாம் இது பண்ணலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சிருக்கோம். இதை வந்து கொஞ்சம் குறைனே அரைச்சி வச்சுக்கிறோம். சாஃப்டா அரைச்சாக்கா ஒன்று ரெண்டா நம்ம பல்லில் பட்டுதுன்னா நல்லா இருக்கும், அந்த ஃப்ளேவர் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ கொஞ்சம் இப்போ இதில் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா, அப்போ போட்டுக்கலாம். போடணும். இவனை பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுடலாம். அப்போதான் வந்து அந்த சைனீஸ் ஐட்டம் எல்லாத்துலேயுமே அந்த ஆனியன் வந்து கொஞ்சம் கிரன்ச்சியாக இருக்கும். அதனால கொஞ்சம் பெருசாக போட்டாதான் அந்த ஒரு கிறிஸ்பினஸ், அந்த ஆனியன் கிடையாது கருக்குன்னு சவுண்ட் வரும்ல, ஸோ அந்த ஒரு ஃபீல் வரணும்னா இந்த மாதிரி பெருசாக போடணும். சால்ட் வந்து லைட்டாகவே போட்டுக்கலாம். ஆமாம், நம்ம அதில் வேற மிக்ஸ் பண்ணுவோம், அதனால லைட்டாக ஒரு சால்ட். நல்லா சகப்பாக இருப்பார், ஆனால் காரம் மட்டும் கம்மியாக கொடுப்பாரு. ஒரு கலருக்கு மட்டும் இவர் ஆட் பண்ணிக்கிறோம். அதேதான், 7th வந்துட்டானா இவனை வந்து ஒரு 10 to 15 minutes ஊற வச்சிடலாம். வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? இப்போ அந்த மேக்னேஷன் அந்த இதெல்லாம் முடிஞ்சா, ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்து எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெய் என்னடா இந்த கலர்ல இருக்குதுன்னு சொல்லி ஆடியன்ஸ் யோசிப்பாங்க. இது ஆல்ரெடி நாங்கள் 65 போட்ட எண்ணெய், அதனால இந்த எண்ணெய் கலர் அப்படிதான் இருக்கும். எல்லாம் நானும் ஒண்ணா ஃப்ரை பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹோட்டல்லாம் போய் சாப்பிடும்போது என்னென்னமோ சாப்பிட்றாங்க. இது நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ண எண்ணெய், நமக்கு தெரியும் அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்ட்டு. இந்த டிஷ் செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகணும்? இது இந்த பெரிய ப்ராசஸே இதை போட்டு இப்போ பொறிச்சு எடுத்துட்டு இருக்கிறோங்க. இது மட்டும்தான். இது வந்து எல்லாம் டக்குன்னு ஆகும். ஓகே, மேக்ஸிமம் ஒரு 1/2 hour செஞ்சிடலாமா? இதை பொறிச்சு வச்சுட்டோம் அப்படின்னாக்கா இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட் ஃபுட்ல ஒரு ஃப்ரைட் ரைஸ் போடுறதுக்கு எவ்வளோ நேரம், அவ்வளோதான். யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா ப்ரான் வந்து வெடிக்கும். நீங்கள் ஆயில் ஃப்ரை பண்ணாலும் வந்து வாட்டர் தானே அது உள்ள. ஆமாம், அதனால் வெடிக்க வாய்ப்பு நிறைய.
பார்த்து கேர்ஃபுல்லாக போடணும். அது போட்ட உடனே அப்படி வடை மாதிரி சுருண்டுக்கிட்டான் பார்த்தியா. ஆமாம், அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் வேறு எதுவும் கிடையாது, நம்ம ஆல்ரெடி பண்ண சிக்கனுடைய. அதனால் ஜஸ்ட் போட்டு ஒரு 30 to 45 seconds அவ்வளோதான், அதில் எடுத்துடலாம். இப்போ வந்து இது வந்து ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டிங்கல்ல? ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சம் ஆயிலை ஊற்றி ஓகே இந்த வெங்காயத்தையும் ஃபஸ்ட்டு வந்து வெறும் ஆனியனு சாட்டே பண்ணுறீங்க. ஓகே, ஆனியன் கேப்சிகம் ரெண்டுமே வா? இல்லை, அதாவது க்ரீன் சில்லியை போட்டுருவோம். ஓகே, அப்போ சொல்லலை. ஸோ க்ரீன் சில்லியை ஆட் பண்ணுறோம். ஓகே, லைட்டாக அது சாட்டையானா போதும். இது வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைல் ஆனியன் இல்லை, கியூப் ஆனியன். ஓகே, இந்த அளவுக்கு ஆனாலே போதும். அதனால் அந்த கிரன்ச்சினஸ் கிடைக்கும். ஓகே, எண்ணெய் சூடாகவே இருந்ததுனால நம்ம அந்த ஆனியன் இதில் இறக்கிட்டோம். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா? இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே, இது குறப்பாக அரைக்கிறோம்னா அந்த ஒரு பைட்லேயும் ஒன்று ரெண்டாவது அப்படி கிடைக்கும் போது ஃப்ளேவரிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஓகே ஓகே, இது நல்லா வந்து கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. அடுத்தது இப்போ இதை விட இந்த கேப்சிகமும் உள்ளே இறக்கிடுறோம். ஓகே, கேப்சிகம், ஃபுல் கேப்சிகம். அதுவும் சின்ன சின்ன அது மாதிரி கட் பண்ணிங்களா? கியூப்ஸ் மாதிரி தானே? எல்லாமே கியூப். ஓகே, இது சைனீஸ் ஸ்டைல்னாலே கியூப் தானே? இப்போ வச்சு அவங்க எல்லாம் கொஞ்சம் அறவே கடை தானே சாப்பிடுவாங்க. இப்போ நார்மல் சில்லியா காஷ்மீர் சில்லி சொல்லுங்களா? இப்போ காஷ்மீரே போட்டுக்கலாம், காரம் கம்மியாக கேட்கல. இல்லை, ஓகே, ரெகுலராக போடுற மாதிரி போடுங்க. இது கொஞ்சம் போட்டுக்கலாம். பெப்பர் இருந்தால் பெப்பரும் ஆட் பண்ணலாம். காஷ்மீர் சில்லி, நார்மல் சில்லி ரெண்டுமே சேர்த்து போடுறீங்களா? ஓகே, ஃபுல்லாகவே நம்ம காஷ்மீரி போட்டோம்னா கலர் வரும், அந்த ஸ்பைசினஸ் வராது. ஓகே, இந்த மசாலாக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம். ஓகே, ஸ்வீட் டொமேட்டோ கெச்சப். எஸ், ஓகே, அதை போட்டோம். அதுக்கடுத்து டார்க் சோயா சாஸ். சோயா சாஸா? இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரான்ஸ் வச்சிருந்தோம்ல, ஆமாம், இந்த ப்ரான்ஸை இதுக்குள்ள இறக்கும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிண்டுனா எப்படி இருக்குது பார்க்கறது கருமையா இருக்கு, சாப்பிடவும் அருமையா இருக்கும். இது கூட கொஞ்சோண்டு நம்ம வந்து என்ன பண்றோம்னா கொஞ்சம் பெப்பர், ஆக்சுவல் ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணுவாங்க. ரொம்ப பெப்பர் போட்டா பெப்பர் பிளான் எடுப்பது இல்லை, லைட்டா தான். இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல இதை தான் பிளேட்டிங் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஆனா என்ன கொஞ்சம் அஜினமோட்டோ எல்லாம் போடுவாங்க எக்ஸ்ட்ராவா. இது வந்து நம்ம உங்க கண் எதிர்க்க, அது ஊர் உலகத்துல போயிட்டு ஃபாஸ்ட் ஃபுட் அணைக்கெல்லாம் வந்து சோயா சாஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து பண்ணிடுங்க. தயவு செஞ்சு வீடியோவை கொஞ்சம் பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அந்த பண்ணுங்க. ஹிந்தியில ஒரு பொண்ணு ஒண்ணுமே இல்லாம சும்மா ஒன்று சொல்லுமே, சப்ஸ்கிரைப் கரோஜி, அந்த மாதிரி ஏதாவது கிளாமரா சொன்னீங்கன்னா பாப்பாங்க நிறைய பேரு. அது இன்னும் ஒரு சில வடக்கா இருப்பாங்க, இந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்து வச்சுப்பாங்க கடிச்சிக்கிட்டு சப்ஸ்கிரைப் கரோஜி. நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்களேன். நீ பண்ணு, நாளைக்கு காலையில பல்ப் ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். தட்ஸ் இட். இதனால விட்டோம்னாக்க அந்த கேப்சிகம்லாம் ரொம்ப வெந்துரும். தட்ஸ் இட், அவ்வளவுதான். சூப்பர், ரெடி இல்ல? ரெடி. கரண்டி மட்டும் எடுத்துருங்க மேல. இதுல இன்னும் வந்து கொஞ்சம் அந்த கிளாசி ஃபினிஷ் வரணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா? ஆமா, கார்ன்ஃப்ளவரை வந்து தண்ணியில கலந்து ஓகே அப்படி லைட்டா அப்படி ஊத்தினா இது வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஓகே, ஆனா அது ரொம்ப இறுகிடுமா? கொஞ்சம் அப்படியே வெளியில வந்து அந்த கிளாசி ஃபினிஷ் வரும். இந்த தண்ணி இனியாலாம் இருந்துச்சுன்னா அந்த தண்ணி எல்லாத்தையும் இதை அப்சர்வ் பண்ணி ஓகே ஒரு கம்ப்ளீட் ட்ரை இதுக்கு கொண்டு வந்துடும். சூப்பர். சரி, அவ்வளோதான். ஃபைனலா? அவ்வளோதான். வேற என்ன இருக்கு?
வேற ப்ரான் ஹெட் பண்ணணும். ஓகே அதை கொஞ்சம் பிரேக் எடுத்து பண்ணலாம். ஓகே ரைட். வந்து ப்ரான் செஞ்சு முடிச்சா நம்ம மோப்ப முடிச்சு நிற்கிறான், எப்படா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஆஸ்கார் வெயிட் பண்ண வரும். நான் அடுத்து என்ன பண்ண போறோம்? என்ன பிரச்சனைனா ஆஸ்கருக்கு போட்டாக்க அது அலர்ஜி ஆகும்னு சொன்னாங்க. ஆமா ஆமா, சீ ஃபுட் போடக்கூடாது மோஸ்டா. பப்பீஸ்க்கு சீ ஃபுட் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்து கடாயில என்ன போட்டீங்க? கடாயில எண்ணெய் ஊத்தியாச்சு. ஓகே. கையில வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையை வச்சிருக்கிறோம். மனம் போல கருவேப்பிலை, மனத்துக்காக கருவேப்பிலை கிடையாது, மனம் போல கருவேப்பிலை. அதனால வாரி போடணும். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னதுதான் நம்ம ப்ரான்ஸ் உடைய ஹெட். இது இன்னைக்கு நாங்க ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்றோம். செய்முறை வந்து ஒண்ணுமே கிடையாது. இதுல வந்து சில்லி பவுடர், சால்ட், உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரியும் டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரியும் சால்ட் அண்ட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு கட்டைக்கரண்டியை வச்சு கொஞ்சம் அப்படி இப்படி குத்தி விட்டீங்கன்னா அவன் கொஞ்சம் உள்ள இறங்குவான். அப்படி இறங்குனதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஏன்னா நான்வெஜ்னாலே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தான் ஆகணும். இது வந்து கம்பல்சரி. இது வந்து ஒரு விதிவிலக்கு. அப்படி இல்லாட்டி லைட்டா அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் இருக்கும்னுவாங்க இல்லையா, அதனால இவனையும் வந்து உள்ள இறக்கிடலாம். அப்படி இல்லாட்டி எண்ணெயில கூட போட்டுடலாம். ஓகே ரைட். ஏன்னா இதுல போட்டு பெசற முடியல, என்னால கையெல்லாம் குத்துறான். ஓகே ஓகே. பயங்கர கோபக்காரனா இருக்கான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இவனை உள்ள இறக்கிடணும். அப்படியே இருக்கும்போது இந்த பெசரி வச்சிருக்கிறோம்ல இவனை உள்ள இறக்க போறோம். அவ்வளவுதான் கதை. இன்னைக்கு நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு என்னதான் அப்படி ஸ்பெஷல்ன்றத பாக்குறோம். வேற ஏதோ சேனல்ல கூட சொல்லியிருக்காங்க நீங்கள இதை பத்தி. இந்த குக் வித் கோமாளியில தாடி வச்சுட்டு ஒரு செஃப் இப்போ புதுசா வராருல்ல. ஆமா. வெங்கட் பட்டுக்கு அப்புறம் அவர் உள்ள வந்திருக்கிறாரு. அதாவது மதம்பட்டி ரங்கராஜ் அவர் கிடையாது, இன்னொருத்தர் தாடி வச்சுன்னு கொஞ்சம் ஏஜ்டு பர்சன். ஆமா. அவர் பேர் என்னன்னு தெரியல. சப்போஸ் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அவர் கூட இத ப்ரான் வாங்குறீங்களா, தயவு செஞ்சு இதை பண்ணுங்க அப்படின்னாரு. அவருடைய பேச்சை கேட்டு இப்ப நம்ம ட்ரை பண்றோம். ஓகே. நீங்க செய்யறதுலாம் பார்த்தா இதெல்லாம் மாதம்பட்டி ரங்கராஜ் கூட தெரியாது, நான் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் ப்ராப்பரா செஃப் கிடையாது. அவர் போட்டு கேட்டு நலஞ்சிட்டு இருக்கிறாரு. ஏக்மார் தோத்து கூடாது அவரு. அவர் கேஸெல்லாம் முடிச்சிட்டு வரட்டும். அதுக்குள்ள எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை கொடுத்தாக்க நான் கூட போயிட்டு எல்லாத்தையும் கிண்டுறது கடைகிறதெல்லாம் இல்ல. நான் அதுக்கெல்லாம் வந்து ஒரு டேலண்ட் வேணும். நான் சொம்படிக்கணும். சொம்படிச்சிங்கன்னா தான் வாய்ப்பு தருவாங்க. நமக்கு பிறவிலேயே வராது. சொம்படிக்கு தெரியலன்னா அப்போ வந்து நீங்க பொழைக்க முடியாம இன்ன வரைக்கும் நீ நானும் உட்கார்ந்து அதுதான் ஜூனியரா இருந்ததுங்க எல்லாமே நீ வளர்ந்த ஆளாயிடுச்சுங்க. குக் ஆயிட்டு இருக்காது. வாசனை பத்தியா எப்படி இருக்குது? நம்ம சைனீஸ் ஷாங்காய் சில்லி ப்ரான்ஸ் பண்ணும்போது வராத வாசனை இதுல வருது பத்தியா? ஆமா. செட்டிநாடு தான். ஆமா. இது செட்டிநாடு கிடையாதுண்ணா, இது சைனீஸ்னா. இது சைனீஸ்லாம் கிடையாது. அவங்க சாப்பிடுற ஐட்டத்தை நம்ம ஊர் ஸ்டைல்ல பண்றோம். ஓகே. இது இப்ப என்ன டிஷ்? இது என்ன குசின்? இது சைனீஸா செட்டிநாடா? இது இண்டோ சைனீஸ்னு வச்சுக்கோ. இண்டோர் சைனீஸ் வச்சுக்கலாமா? வீட்டு சைனீஸ். இண்டோ இந்தியா அண்ட் சைனா. ஓகே. இண்டோ சைனா. ஆஹா, ரெடியான பிரான்ஸ். அதுக்கப்புறம் அந்த பிரானோட மண்டை. இது பார்க்கறதே சூப்பரா இருக்கு. இன்னொன்னு நான் ஏற்கனவே குக் பண்ணும் போதே சாப்பிட்டோம். அதனால உங்களுக்காக ரிவ்யூ சொல்றதுக்காக அப்படி குத்தி எடுத்து கொதிக்க சுட சுட இருக்குது. அப்ப சாப்பிட்டோம். ஆஹா, தேன் மாதிரி இருக்கு, தேன் மாதிரி. ஏன்னா இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்காரு. அப்ப இந்த கேப்சிகம், அந்த ஆனியன் எல்லாம் பாருங்களேன், நல்லா சாப்பிட்டே ஆகி சூப்பரா இருக்கு. சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கியா. வேற லெவல்னா. ஆமா, குக்கர் கோமாளி நீங்க போகணும்னா நான் சொன்ன மாதிரி சொம்ப அடிக்கணும். அது அடிக்கலன்னா போக முடியாது. ஆனா வேற லெவல். உண்மையிலேயே செம்மையா இருக்கு. அந்த இஞ்சி பூண்டு டேஸ்டோட அந்த வாசனை, அதுக்கப்புறம் கேப்சிகமோட ஃபிளேவரு, காரம், கரெக்டான காரம். எனக்கு இந்த மாதிரி தான் காரம் பிடிக்கும், லைட்டா இருக்கணும். சூப்பர். ப்ரான் ஹெட் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. பாத்தீங்களா, நல்லா கிறிஸ்பியா இருக்கு, பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா முறுமுறுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஹா,
இது ஒரு பயங்கரமான டேஸ்ட்டுங்க. இந்த டேஸ்ட் எப்படிதான் நிறைய பேர் மிஸ் பண்றாங்கன்னு தெரியல. ப்ரான் மண்டைய தயவு செஞ்சு நீங்களும் வீட்டுல குக் பண்ணி பாருங்க. மேக்கிங்கும் ரொம்ப எஃபெக்ட்லாம் கிடையாதுல்ல, ரொம்ப ரொம்ப சிம்பிளான மேக்கிங். கருவேப்பிலை, உப்பு, மிளகாத்தூள், ஆமா அவ்வளவுதான். பூண்டு பேஸ்ட். இது நல்லா பார்த்தாலே இந்த ஸ்குவிட் மாதிரி இருக்கு. இந்த ஸ்குவிட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இலிப்பூச்சி ஸ்குவிட் மாதிரி இருக்கு. இது உள்ளே அவ்வளவு ஃப்ரெஷ் இருக்கு. ஆஹா அருமையா. மிக்கி ஏன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா சாப்பிடுறாருன்னா, போன வாட்டி அவசர அவசரமா எடுத்து சாப்பிடும் போது லைட்டா உள்ள ஒண்ணு ஆமா உள்ள குத்திச்சு போன டைம். அதனால பொறுமையா நிறுத்தி நிதானமா சாப்பிடுறேன். நல்லா மென்னீங்கன்னா மாவு மாவா போயிடுது. கரெக்ட். எனக்கு அப்படியே இந்த கிராப் சாப்பிடுற ஒரு ஃபீல் இருக்கு. எனக்கு வந்து இந்த இல்லி பூச்சி இருக்கு இல்லையா, ஆமா இல்லி பூச்சியோட டேஸ்ட்ல வந்து ஒரு 60% அது கொண்டு வரும். ஆமா ஆமா ஆமா. அந்த டேல் முத கொண்டு மொறுமொறுன்னு ஆகி போச்சு, கிறிஸ்பியா. சாப்பிட்றது அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆஹா, இதை சாப்பிட்டாலே ஃபுல்லா லஞ்ச் முடிச்ச மாதிரி. தயவு செஞ்சு வீட்டுல நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இதுல வந்து கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்க. ஸோ யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. வீட்டுல வந்து நீ தயவு செஞ்சு பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிடுங்க. நான் சமைச்சது நான் சொல்லக்கூடாது, அதனாலதான் உன்னை ஃபர்ஸ்ட் சொல்ல வச்சுட்டேன். உனக்கு பிடிச்சிருக்குல்ல? லாஸ்ட் டைம் தான் அந்த பெப்பர் சிக்கன் கொஞ்சம் விக்கல் சிக்கன், ஏன்னா கொஞ்சம் பெப்பர் அதிகமா போடுறதுனால விக்கல் வந்துச்சு. அதனாலதான் இந்த வாட்டி ஸ்பைசிலாம் உனக்காக ஆவரேஜா ஒரு மினிமைஸ்டா எவ்வளவு போட முடியுமோ அவ்வளவு போட்டிருக்கேன். ஆனா இதுவே ப்ரான்ல வந்து எப்பயுமே வந்து ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அது கூட வந்து அந்த கேப்சிகம் அந்த ஆனியன் மூணுத்தையும் ஒரு குத்தி இப்ப நான் எடுத்திருக்கேன் பாருங்க. ஆஹா, இந்த மாதிரி எடுத்து அடாடாடாடாடாடா ஏங்கன்னு ஒருத்தர் கத்துவார்ல, அந்த மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸு இல்லாட்டி பிரியாணியா ஃப்ரைட் ரைஸான்னு பார்க்கும்போது கண்டிப்பா இது வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு தான் ஒரு ஆப்டான ஒரு காம்போவா இருக்கும். அதாவது சில்லி ப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், உண்மையிலேயே செம்மையா இருக்கு. இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம். ஒரு 1 கிலோ 1.5 கிலோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஈவினிங் டைம்ல ஒரு 4 பேர் அப்படியே ஸ்டவ்வில் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உண்மையிலேயே ஒர்த்து. மிஸ் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மிக்கி, இதோட இந்த விலாக முடிக்கலாம். ஆமா, இதோட விலாக முடிச்சுக்கிறோம். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த எபிசோட்ல ஒரு முக்கியமான ஒரு சாங்கை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். ஒருத்தருக்காக நாங்கள் ரெடி பண்ண சாங்கு, அவருக்கான சாங் வந்து அடுத்த இதில் வந்து நாங்கள் கம்போஸ் பண்ணி வச்சிருக்கிறது. அதை நாங்கள் ப்ளே பண்ணலான் இருக்கிறோம். அதை எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருந்தாலும் அந்த சாங் கேட்க விரும்ப மாட்டீங்க, ஏன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் மேலே அவ்வளோ விருப்பம் இருக்கு எல்லாருக்கும். ஸோ அந்த சாங் வந்து சண்டே நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், ஆடியோவாக ரிலீஸ் பண்ணுறோம். நாங்கள் ரெடி பண்ண சாங்கு அவங்க ஷூட் பண்ணல. டேட்ஸ் 2 பேரும் டேட்டுமே கிடைக்கல, என்னோடதும் அவருதுமே இல்லாதனால பண்ணல. நாங்கள் இப்போ பிக் பாஸ் போயிட்டாரு, சும்மாவே பயங்கரமாக ஆடுவாப்புல. இப்போ இதுக்கப்புறம் பண்ண வாய்ப்பு இல்லை, அதனால எங்களோட சேனல்லே நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிறோம், பாருங்க. ஓகே, ஃபைனலாக தான் சொல்லிடுறேன். அந்த பாட்டை வேணா பிக் பாஸ்ல வந்து நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து டைட்டில் அடிக்க போறாருனாக்கா எங்ககிட்ட கேளுங்க, நாங்கள் அந்த பாட்டை தரோம். அவர் கப்பை வாங்குறாருனாக்கா அந்த பாட்டை ப்ளே பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஓகே தானே? ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.